வாங்க பாஸ். இடி மின்னலும் ஹெவியா வரும் போல தெரியுது. ரிட்டர்ன் ஆயிடலாம் பாஸ். பாக்கியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் குடும்பங்கள்லாம் சேர்ந்து தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய சீரியல்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சீரியலோட ஹீரோ கோபிக்கு 2 பொண்டாட்டி. ராதிகாவை விட்டுட்டு நீங்க இங்க வந்திருக்க கூடாது. மறுபடியும் வந்துட்டேம்மா. சரி, கோபிக்கு மட்டும் தான் 2 பொண்டாட்டியான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கோபியுடைய மூத்த பையன் செலியனுக்கு 2 பொண்டாட்டி. ஒன்னு அபிஷியல், ஒன்னு அன்அபிஷியல். இன்னும் நிறைய போட்டோஸ் இருக்கு. என்ன பண்ணு? சரி, மூத்த பையனுக்கு 2 பொண்டாட்டி, இளைய பையன் எலிலுக்கு ஒத்த பொண்டாட்டி தானு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒத்த பொண்டாட்டி தான். ஆனா அந்த புள்ளிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி செத்து போன புருஷன் உயிரோட வந்ததுனால இப்ப அந்த புள்ளிக்கு 2 புருஷன். அமிர்தா வா. அமிர்தா நில்லு. 2 பேரா மாமி? சரி, ஓகே. பாக்கியா ஒழுங்கா தானப்பா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாக்கியாக்கு ஒரு பாய் பெஸ்டி பழனிச்சாமின்னு சொல்லி அப்படி ஒரு கேரக்டர் ஓடி இருந்துச்சு. இப்ப அந்த மனுஷன் பிக் பாஸ் போனதுனால அதை டீல்ல விட்டுட்டாங்க. நல்ல குடும்பம், நல்ல மதர். இப்ப மிச்சம் மீதி இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இனியா. சரி, ஓகே, அந்த புள்ளைய மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குழியை தோண்டிட்டாங்க. கலைத்துறையில சாதிக்க போறேன்னு சொல்லி புதுசா ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க. அந்த கொடுமையை நீங்களே வந்து பாருங்க. வாங்க. தமிழ்நாடு முழுக்க நடந்த 3 ரவுண்ட் ஆடிஷன்ல நாங்க செலக்ட் பண்ண 20 பேர் இன்னைக்கு இங்க போட்டி போட போறாங்க. தமிழ்நாடு லெவல்ல டாப் 20 டான்சர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிருக்காங்களா. அந்த டாப் 20 டான்சர்ஸ்ல நம்ம இனியாவும் ஒண்ணு அப்படின்னா, இனியா எப்பேற்பட்ட டான்ஸ் ஆடுவாங்கன்றத நீங்களே பாத்துக்கோங்க. ஆனா இதுல இனியா பண்ற பெர்ஃபார்மன்ஸ் விட அவங்க அப்பா கோபி பண்ற பெர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் ஓவரா இருக்கும். அதை நீங்க கண்டுக்காதீங்க. இந்த மைக்கேல் ஜாக்சன் சொல்லுவாங்கல்ல, அவரை விட பெட்டரா ஆடுவேன். வேவ்லாம் எப்படி வருது பாத்தியா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் அப்படி கையை நல்லா ரோல் பண்ணுங்க. அப்படி அப்படி. சோ இனியாக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஹெவி பிராக்டிஸ்க்கு அப்புறமா இனியா ஸ்டேஜ்ல ஏறி எப்படிப்பட்ட ஒரு டான்ஸை இறக்க போறாங்கன்றத பாக்குறதுக்கு நான் மட்டும் இல்ல, தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம இனியா ஆடின அந்த டான்ஸ் இருக்கே, அந்த டான்ஸ். லெட்ஸ் வெல்கம் இனியா. பாத்தீங்கல்ல, தமிழ்நாடுடைய டாப் 20 டான்சர்ஸ்ல நம்ம இனியாவும் ஒண்ணுன்ற அளவுக்கு பிரமாதமான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்க. பட் இருந்தாலும் காம்படிஷன் டைம்ல ஸ்டேஜ்ல ஏறி உனக்கு என்னமா பிராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாங்க. அது ஏன்றதா எனக்கு குழப்பமாவே இருந்துச்சு. ரைட், இந்த புள்ளையை என்கரேஜ் பண்ற விதத்துல ஒரு ஆறுதல் பரிசாச்சு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில நான் இருந்தேன். ஆனா நம்ம எல்லாரும் ஷாக் ஆகுற மாதிரி அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? எதிர்பாராததை இதை எதிர்பார்க்கவே இல்லை சார். இந்த டான்ஸ் மச்சி டான்ஸ் உடைய 3rd place goes to Miss Inia. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்திருக்க வேண்டியவனா, டைட்டில் வின்னர் ஆகிருக்க வேண்டியவன் 3rd பிளேஸ் கிடைச்சிருக்கு டாடி. நம்ம எல்லாம் எப்படிடா இந்த புள்ள ஆடின டான்ஸுக்கு 3rd பிரைஸ் கொடுத்தாங்கன்ற ஷாக்ல இருந்து மீண்டு வராத நேரத்துல அந்த இனியா புள்ளிக்கு இருக்கிற கொழுப்ப பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் டைட்டில் வின்னரா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்திருக்க வேண்டியவனா, டைட்டில் வின்னர் ஆகிருக்க வேண்டியவன். கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமா? எப்படிடா கொஞ்சம்